மகாதேவா, இந்த யுத்தமானது முடிவடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதற்கு நாம் இருவரில் ஒருவர் யுத்தத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மகாதேவா. பானாசுரனுக்கு உதவி புரியாதீர்கள். கிருஷ்ணா, விளையும் விளைவுகளை எண்ணி கடமையாற்றினேன் என்றால் பற்றற்ற நிலையிலிருந்து நான் விலகியதாக அது அமையும். இந்த பற்றற்ற நிலையில் என் கர்மத்தை புரியவே வந்துள்ளேன். உரைப்பதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் கிருஷ்ணா. இச்செயலை நான் கைவிடப் போவதில்லை. அப்படியெனில் என்னிடம் ஒரே வழிதான் உள்ளது மகாதேவா. சாந்தம் கொள்ளுங்கள் கிருஷ்ணரே. தாங்களே தாங்கள் வணங்கும் மகாதேவரையே தாக்கப் போகிறீர்களா? அசம்பாவிதத்தை புரிந்து விடாதீர்கள். தாங்களும் அமைதி கொள்ளுங்கள் பிரபு. தாங்கள் தற்பொழுது தங்கள் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தால் தாங்க இயலாது. பார்வதி தேவியார் மீண்டும் மறுஜென்மம் எடுக்கும் வரை இந்த பானாசுரனை தடுப்பது என்பது சாத்தியமற்றதாகும். அதற்கான சூழ்நிலையும் இங்கு சாதகம் இல்லை. பார்வதி தேவி மீண்டும் அவதரிக்கும் வரை நான் இந்த கடின சூழ்நிலையை சமாளித்தாக வேண்டும். காலச்சக்கரத்தை நிறுத்திவிட்டு இப்படி யுத்தத்தின் நடுவில் நான் நுழைந்ததற்கு மன்னிப்பு கோருகிறேன் மகாதேவா. ஆனால் நான் அனைத்தையும் படைத்தவன், இப்பிரபஞ்சத்தை படைத்தவன் என்ற முறையில் இப்பிரபஞ்சம் இப்படி அழிவதை என்னால் காண இயலாது. இப்பிரபஞ்சத்தினால் மகாதேவரின் நெற்றிக்கண் வெப்பத்தையும் சுதர்சன சக்கரத்தின் சுழற்சியின் வேகத்தையும் தாங்கவே இயலாது. காலச்சக்கரத்திற்கு ஓய்வளிப்பதால் விதியை மாற்றிவிட இயலாது பிரம்மதேவா. மகாதேவரும் நானும் கர்மத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் யுத்தம் புரிகிறோம். நாங்கள் இருவரும் யுத்தத்தில் பின்வாங்கப் போவதில்லை பிரம்மதேவா. இனி இந்த யுத்தத்தின் முடிவானது எங்கள் இருவரில் ஒருவர் தோல்வியடைந்தால் தான் முடிவிற்கு வரும். அப்படியென்றால் தாங்கள் என்னை தோல்வியுறச் செய்தால் எனக்கு சங்கடம். அப்படியென்றால் தாங்கள் யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை பிரம்மதேவா. பானாசுரனுக்கு நான் அளித்த வரத்தை நான் மீறலாகாது. அதற்காக நான் இந்த யுத்தத்தில் இருந்து சில காலம் விலகி இருக்கக்கூடாது என்ற அவசியமும் ஏற்படவில்லை. அப்படியெனில் தாங்கள் கூற வருவது, தாங்கள் என் மீது ஜம்புனாஸ்திரத்தை பிரயோகியுங்கள். அதன் மூலம் நான் மூர்ச்சையடையும் நிலையை அடைந்து விடுவேன் கிருஷ்ணா. அவ்வாறு செய்வதால் பானாசுரனுக்கு நான் அளித்த வரத்தை மீறுவதுமில்லை, மேலும் பானாசுரனிடமிருந்து படைப்புகளை காக்கவும் இயலும். பிரபஞ்சம் இதை என் வெற்றியாகவும் தங்கள் தோல்வியாகவும் கருதும். ஆனால் உண்மையில் பிரபஞ்சமானது தாங்கள் தோல்வி அடைந்துதான் எனக்கு வெற்றி கிட்டியது என்பதை அறியாது. மகாதேவரான நான் தோல்வியுறுவதால் சக்தியானவள் மறுபிறவி எடுப்பாள் என்றால் அதற்காக பலமுறை தோல்வியுற நான் ஆயத்தமாக உள்ளேன். தாங்கள் ஆயத்தமாகுங்கள். இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தகைய தாக்குதல்கள் ஆனாலும் அதை நான் எதிர்கொள்வேன் கிருஷ்ணா. ஜம்புனாஸ்திரத்தை என் மீது பிரயோகியுங்கள் கிருஷ்ணா.